வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த 2ம் வந்து எனக்கு அடிக்கடி சொல்லப்படுற விஷயம். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இத அடிக்கடி சொல்லுவாங்க. பட் அவங்க சொல்லையில எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. இதே தான் சொல்லிட்டே இருப்பாங்கன்ற மாரி எனக்கு நெறைய நேரம் கடுப்பா தான் ஆகும். பட் இது என்னையே அறியாம என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்போ எனக்கு நடந்த சேஞ்சஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இத வந்து என் லைஃப்ல நடந்த 2 இன்சிடென்ட் வச்சு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ சம்பவம் 1 என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி. நான் வந்து எனக்கு ப்ரெக்னென்ட்டா இருக்கிறப்ப கூட எனக்கு அவ்ளோ வெயிட்லாம் போடல. ஏன்னா எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தது. ஸோ வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி இருந்து வாக்கிங்லாம் போணும் அப்படிலாம் சொன்னனாலயோ என்னவோ, சுகர்லாம் சுத்தமா எதுவுமே சாப்பிடல. அப்படி இருந்தனாலயோ என்னவோ பெருசா எனக்கு வெயிட் போடவே இல்ல. லைக் ஒரு 5 கேஜிஸ் கிட்ட போட்டுச்சு. அண்ட் குழந்தை பிறந்தோனே ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிருச்சு. இந்த மாரி தான் இருந்தது. ஸோ எனக்கு ப்ரெக்னன்சி வெயிட்டுன்னு ஒண்ணு எனக்கு வருது அப்படின்றதே எனக்கு அது அவேராவே நான் இல்ல. அ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு லைக் ஒரு 1 இயர்ல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ எனக்கு நான் இவ்ளோ வெயிட் போட்டுட்டேன் அப்படின்றத நான் செக் பண்றப்பயே என் பையனுக்கு 1 1/2 வயசு ஆயிருச்சு. சரி ஓகே. அ ஐ ஐ ஐ ஐ மீன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. இதான் வெயிட்டு அப்படின்ற மாரி இல்லாம அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்தது. ஓகே இது வந்து நல்லதில்ல. நம்ம வந்து இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அ ஸ்டார்ட்டிங்கில வந்து நான் டெய்லிலாம் போல. அ கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருந்தது. நம்மளே நம்மள வந்து புஷ் பண்ணி இந்த மாரி போணும் அப்படின்றது வந்து கஷ்டமா தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். ரெகுலரா ஒரு மேபி ஒரு 1 மந்த் நான் போயிருப்பேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியலா ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் வாக் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் அதிகமா அந்த மாரி ஒரு 1 மந்த் நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையல் இருக்கும். நெறைய மரம்லாம் இருக்கும். ஒரு மாரி பெரிய ட்ரையலா இருக்கும். ஸோ அதில ஒரு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் நான் போயிட்டு வந்தேன் அப்டின்னா, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் நான் அதில நடந்து போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் ஜிம் ஒண்ணு இருக்கும். வெதர் சரியா இல்ல, ஒரு குளிரு, ரொம்ப வெயிலு அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, அந்த ஜிம்ல வந்து போய் நடந்துட்டு வருவேன். இந்த மாரி நான் தொடர்ந்து நடந்துட்டுருந்தேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ, எனக்கு வந்து வெயிட் ஒரு 100 கிராம் கூட குறையவே இல்ல. எனக்குன்னா செம்ம டென்ஷன். நான் ஒரு 1 மாசமா டெய்லி 1 மணி நேரம் நான் வாக் பண்ணியிருக்கேன். அதில ஒரு 100 கிராம் கூட குறையலன்னா, அப்புறம் என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்டின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து வெயிட் குறையணும் அப்டின்றது தான். நான் டெய்லி வெயிட் செக்லாம் பண்ணுவேன். எனக்கு வெயிட் குறையணும் அப்டின்னு அந்த அந்த ரிசல்ட்ட நோக்கியே தான் நான் இருந்தேனே தவிர, வேற எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. ஆனா இன்னொன்னு என்ன நடந்திருந்ததுன்னா, வெயிட் எனக்கு கூடவும் இல்ல. அது எனக்கு பெரிய விஷயமாவே தெர்ல. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு டெய்லி ஐ மீன் என்ன சொல்ல வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 1 கிலோ போட்டுட்டே இருந்தது. பட் அது வந்து ஸ்டாப் ஆயிருந்தது இந்த 30 டேஸ்ல. அது எனக்கு பெரிய விஷயமாவே தெர்ல. எனக்கு ஏன் வெயிட் குறையல? ஒரு 100 கிராமாவது குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? இது நியாயமே இல்ல. அப்படின்ற மாரி நான் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஆம் பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ, நான் இல்ல போமாட்டேன்ட்டேன் இனிமே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ ஏன் எப்பயுமே அந்த ரிசல்ட்டையே பார்த்துட்டே இருக்க? அந்த ப்ராசஸ பாரு. அது உனக்கு இப்போ வீட்ல இருந்து லைக் குழந்தை நான் எல்லாம் இல்லாம நீ ஒரு 1 மணி நேரம் உனக்கு பிடிச்ச மாரி நீ இருக்க. அந்த அந்த ட்ரையல்ல வாக் போறது உனக்கு பிடிச்சிருக்கு. அல்லது ஜிம்ல பாட்டு கேட்டுட்டே வாக் போற. ஸோ இந்த உனக்குன்னு ஒரு மீ டைம் உனக்கு இருக்கு தானே! அது உனக்கு ஹேப்பியா தானே இருக்கு. அத நீ வந்து என்ஜாய் பண்ணலாம்ல. எதுக்கு எப்ப பாரு நீ அந்த ரிசல்ட்ட பார்த்துட்டே இருக்க? அப்படின்ற மாரி அவங்க கேட்டாங்க. அண்ட் அ லைக் இதில இன்னொரு நல்ல விஷயம் என்ன நடந்திருந்ததுன்னா, அ முன்னெல்லாம் அதுக்கு வாக்கிங்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து நாங்க கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவோம். லைக் 8 மணிக்கு மேல தான் நான் குக் பண்ணவே ஆரம்பிப்பேன் டின்னர்லாம். சாப்பிட்றப்போ ஒரு 9, 9:30 அந்த மாதிரியே ஆயிரும். ஸோ வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு 5 to 6 நான் வாக் போறேன்னா, அதுக்கு முன்னாடியே டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருவேன். ஸோ நாங்க வந்து நான் சமைச்சேன்னா ஒரு 7:30க்குள்ள நாங்க சாப்பிட்டுருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அம் என்னுடைய டே டு டே டியூட்டீஸே வந்து நான் வந்து கொஞ்சம் ஷெட்யூல்டா பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 5 to 6 எனக்கு கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கணும்னா, ஏன்னா நான் வாக் போணும், அதுக்கு குடுக்கணும் அப்படின்றப்போ, மத்த வேலைகளையும் நான் வந்து அதுக்கேத்த மாரி கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் நடக்க தான் செஞ்சது. ஆனா எனக்கு அப்போ அது வந்து பெரிய விஷயமாவே தெர்ல. ஸோ வந்து நான் வாக்கிங் போறத ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. போறப்ப இத விட கொஞ்சம் நல்லா இருந்ததுல்ல நம்ம டே. வாக்கிங் போன நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாரி இருந்தது. அன்னைக்கு டே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி இருந்தது. அம்
எல்லா வேலையும் கரெக்ட்டா முடிஞ்ச மாரி இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்றது எனக்கே தெரிஞ்சது. ஸோ மறுபடியும் நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த ட்ரையல்ல நடக்கிறதே கூட கொஞ்சம் தூரம் நடப்பேன். அண்ட் ஃபுட் கண்ட்ரோலும் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சேன். இஷ்டத்துக்கு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வாக்கிங் மட்டும் போனா குறைஞ்சிரும் அப்படின்ற மாரி தான் நான் இருந்தேன். பட் 80% வந்து டயட் தான். ஒரு 20% தான் வாக் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் ஃபுட்டும் வந்து கண்ட்ரோல்டா எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த மாரி லைக் நெறைய சேஞ்சஸ்லாம் பண்ணேன். பட் வாக் வந்து அதே மாரி போயிட்டே இருந்தேன். ஸோ அ ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸ் வந்து அந்த ரிசல்ட் வந்து தானா வர ஆரம்பிச்சது. எனக்கே வந்து விசிபிள் சேஞ்சஸ்லாம் அந்த 3 மந்த்ஸ்ல தெரிஞ்சு, யாராவது ஒருத்தவங்க வெயிட் குறைஞ்சிட்டீங்க போல அப்படிலாம் சொல்லல. நான் ஜாலி எனக்கு தெரியுது அப்படின்ற மாரிலாம் எனக்கு இருந்தது. ஒரு ஹாப்பியா இருந்தது. ஸோ இதுதான் வந்து வாக்கிங்கில எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி நான் வந்து அந்த ரிசல்ட்ட நோக்கி நான் போயிட்டே இருந்தப்போ, அம் எனக்கு டென்ஷன் தான் ஆச்சு. நான் வாக் போணும், எனக்கு வெயிட் குறையணும். அதுவே தான் என் மைண்ட்ல இருந்ததே தவிர, அந்த ப்ராசஸ நான் என்ஜாய் பண்ணவே இல்ல. வாக்கிங் போறதுன்றது ஒரு ஜாலியான விஷயமா இருக்கு. அத டெய்லி பண்றது நல்லாயிருக்கு. அந்த ப்ராசஸ வந்து கன்சிஸ்டன்ட்டா என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அது என் மைண்ட்லயே இல்ல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு. பட் நான் அந்த ரிசல்ட்ட வந்து மறந்துட்டேன். ஓகே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஒரு நாள்ல 100 கிராம் குறையணும், 200 கிராம் குறையணும். இந்த மாரி கால்குலேட்டிவா ஆகாம நான் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த மாரி இருக்கிறப்போ, தானா எனக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ அது இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பா வெயிட் லாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் ஆகும் தான். உடனே நாளைக்கே குறையணும்லாம் ஆகாது. ஸோ அந்த ப்ராசஸ நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், அது எனக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயமாவே தெரில. ஓகே நான் போணும். அப்பதான் எனக்கு நல்லாயிருக்கும். அப்படின்ற மாரி நான் போயிட்டு வர ஆரம்பிச்சுட்டேன் வாக்கிங்லாம். ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இது வந்து நான் என் லைஃப்ல நான் கன்சிஸ்டன்ட்டா பண்ணி ஒரு கோல் அச்சீவ் பண்ண விஷயம்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, இதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எந்த விஷயத்துலயுமே வந்து ஒரு ஒரு ரெகுலரா நான் அத பண்ணுவேன். என்னால எப்பயுமே இத பண்ண முடியும் அப்படின்ற மாரி நான் எதுவுமே பெருசா பண்ணதே கிடையாது. மேபி ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு எப்படியும் ஒரு வேலைக்கு போயே ஆகணும். படிச்சு முடிச்சு அப்படின்றதுல வந்து ரொம்ப தீர்மானமா இருந்தேன். அண்ட் வேலை கிடைச்சோனே என்ன சொல்ல, அதுலேருந்து நம்ம முன்னேறி போணும். அந்த தாட்லாம் எனக்கு போயிருச்சு. அதிலேயே நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஸோ அது ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி தொடர்ந்து செஞ்சு, அதில ஒரு அ லைக் ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ அந்த மாரி நடந்தது வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான். ஸோ இதில நான் கத்துக்கிட்டது ப்ராசஸ நம்ம விரும்பி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக நான் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கேனான்னா, இன்னமும் இல்ல. ஐ அம் ட்ரையிங். இன்னுமே நான் வந்து அ நான் இத நானே எனக்கு சொல்லிக்குவேன். இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நான் நினச்சு பார்த்துப்பேன். நம்ம ப்ராசஸ விரும்பி பண்ணுறப்போ எல்லாம் தானா நடக்கும் அப்படின்றத நான் நினச்சிக்குவேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அண்ட் செகண்ட் சம்பவம் 2 என்ன அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட் ஜர்னி தாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, அதான் எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். லைக் நாட் ரிலேட்டட் டூ மனி. வேலைக்கு போணும், சம்பாதிக்கணும் அப்படின்றத தாண்டி, நான் ஓகே இங்கே என்னால வொர்க் பண்ண முடியாது இப்போ. அண்ட் குழந்தை இருக்கு. ஸோ ஒர்க் பண்ண முடியல. அதெல்லாம் ஓகே. பட் எனக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. அப்படின்னு அதெல்லாம் நான் யோசிக்கல. என் ஹஸ்பண்ட் தான் எனக்காக யோசிச்சாங்க. ஸோ உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு நீ பண்ணணும். அ அப்பதான் நல்லாயிருக்கும், அப்பதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லுவாங்க, "நீ பேசு. இந்த மாரி யூடியூப் சேனல்லாம் வேணா ஆரம்பின்னா." எனக்கு அதில அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. இதில நான் என்ன பண்ண? என்ன பேச? அப்படி சொல்லி நான் அந்த மாரியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே நீ பாட்காஸ்ட் பேசு. நல்லா தானே இருக்கும். நீ பேசு, நீ பேசு. உனக்கு ஒரு வேளை ஜாலியா நான் கொஞ்சம் லொடலொடன்னு பேசிட்டே தான் இருப்பேன். அவங்க கிட்ட தான் ரொம்ப பேசுவேன். ஸோ அது வந்து நீ ஏன் பாட்காஸ்ட் பேசக்கூடாது? அப்படின்ற மாரி அவங்க கேட்டப்போ, எனக்கு அப்பயுமே பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம பேசினா என்னன்னு நான் வந்து ஒரு 2, 3 எபிசோட் தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் இந்தியா போயிட்டோம். ஸோ அதுக்கு அப்படியே அத விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா போயிட்டு வந்துட்டு, பொன்னியின் செல்வன் மூவி வந்தது. அத பார்த்தோனே எனக்கு பொன்னியின் செல்வன் புக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படிச்ச புக்கு வந்து ஒரு மூவியா வந்து அந்த மூவியும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தோனே, அத பத்தி பேசலான்னு மறுபடியும் கரெக்ட்டா செப்டம்பர் 30 அந்த படம் வந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் அந்த அக்டோபர் 1ஆம் தேதி தான் மறுபடியும் அது போட்டேன்னு நெனைக்கிறேன். அப்போ அந்த எபிசோட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோனே,
ஆ நான் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நீ வந்து வாரத்துக்கு 2 பேசணும்னு வச்சுக்கோ, அல்லது வாரத்துக்கு 1 பேசணும்னு வச்சுக்கோ. ஒரு எபிசோடு பேசணும்னு வச்சுக்கோ. இந்த மாரி பண்ணுன்னு எனக்கு சொன்னாங்க. ஆனா வழக்கம் போல நான் கேட்கல. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் டெய்லி பேசிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு டெய்லி பேசி பேசி ஒரு 4, 5 நாள்னு நெனைக்கிறேன். மேபி ஒரு 1 வாரம் டெய்லி எபிசோட்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா விட்டுட்டேன். 7 நாள் பண்ணேன். அடுத்த நாள் எனக்கு டைம் இல்ல. நான் அத பண்ண முடியல என்னால. அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் அவங்க சொன்னாங்க. "நீ டெய்லி பேசி பேசி போடாத. வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2ன்னு ஷெட்யூல் பண்ணிக்கோ. உன்னால என்ன முடியுமோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்போம்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அத நான் ஆரம்பத்தில கேட்கல. என் இஷ்டத்துக்கு நான் பேசுறப்போ போடுவேன். அப்புறம் திடீர்னு ஒரு 10 நாள் ஒண்ணுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். திடீர்னு 1 போடுவேன். மறுபடியும் ஒரு 10 நாள் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாரி தான் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டுருந்தேன். அண்ட் தென் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே. இவங்க சொன்ன மாரி நம்ம ஏன் வாரத்துக்கு ஒரு 2 அப்படின்ற மாரி செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள்ன்ற மாரி டியூஸ்டே ஒரு எபிசோட், ஃப்ரைடே ஒரு எபிசோட்ன்னு ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் ஒரு நாள் நான் பேசுறேன்னா, அத நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேக்கு ஒண்ணும், ஃப்ரைடேக்கு ஒண்ணும் ஷெட்யூல் பண்ணுவேன். இந்த மாரி தான் இருக்கும். இதுலயே நடுவுல வந்து நான் ஏதாவது ரொம்ப எக்ஸைட்டிங்கா எனக்கு இருக்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டேன்னா, அது இப்பயே போட்டாகணும்னு திடீர்னு போடலாம் செஞ்சிருக்கேன் தான் நடுவுல. பட் கொஞ்சம் லேட்டரா எனக்கு அந்த ஓகே. வீக்லி ட்வைஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள வந்தேன் அண்ட் போட ஆரம்பிச்சேன். இதுலயும் நான் என்ன பண்ணேன்னா, ரிசல்ட்ட பார்க்க தான் செஞ்சேன். அ எத்தன பேர் கேட்குறாங்க? எ எப் எத்தன இது வந்து எப்படி காட்டும்னா, டோட்டலா எத்தன ப்ளே உங்களுக்கு வந்திருக்கு அண்ட் எத்தன பேரு கேட்டிருக்காங்க. லைக் எத்தன டிவைஸ்ல லாகின் பண்ணி உங்களுடைய எபிசோட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து காட்டும். நான் அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அது வந்து ஒரு 20 பேர தாண்டவே இல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃபேமிலி அவங்க தான் கேட்பாங்க. அத தாண்டி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற மாரியான மைண்ட் செட் தான் எனக்கு ஆக்சுவலி இருந்தது. ஸோ நான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன். அந்த மாரியே பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அ என்ன சொல்ல, அதுலயும் கேட்டாங்க தான், கேட்கலன்னு சொல்ல முடியாது. பட் அத தாண்டி வெளிய உள்ளவங்க கேட்குறப்ப தான் அது க்ரோ ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் எனக்கு இல்ல. ஸோ ஓகே. இது வந்து மக்கள ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சேன். அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் கிரியேட் பண்ணி, அதில வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். பட் அதுலயுமே ஃபாலோவர்ஸ்லாம் பெருசா இல்ல. இன்ன வரையுமே இல்ல தான். ஸோ அ இப்படிலாம் நான் இதுக்குன்னு ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் பீப்பிள் கேட்குறவங்களோட இதுவும், அ அந்த நம்பர் ஆஃப் ப்ளேயும் வந்து எனக்கு அவ்வளவா இன்க்ரீஸ் ஆகவே இல்ல. பெருசாலாம் ஒண்ணும் ஆகவே இல்ல. ஸோ எனக்கு இதுவுமே கொஞ்சம் ஃபெட் அப் தான் ஆனேன் வழக்கம் போல. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஓகே நம்ம கேட்க வேணாம், நிறுத்திடலாம். ஐ மீன் நான் பேச வேணாம், நிறுத்திடலாம். நம்ம பேசுறத யாரு கேட்க போறா? அதனால நம்ம நிறுத்திருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறப்பலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. கரெக்ட்டா நான் எப்பலாம் ஸ்டாப் பண்றேனோ, ஸ்டாப் பண்ணலான்ற மைண்ட் எனக்கு வருதோ, அப்பலாம் அவங்க ஏதாவது ஒரு எபிசோட் கேட்டுட்டு, "நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கங்க. ரொம்ப மனசுலேருந்து பேசுறீங்க. உங்க இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு" அவங்க சொல்லுவாங்க. எனக்கு கேட்டோனே, நம்ம பேசுறது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க. பட் நம்ம பேசுறத கேட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அவங்க நேம் வந்து மலர். ஸோ அவங்க சொல்லல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, இன்னொரு அ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து லைக் அவங்க வந்து அப்போ லைக் ஃப்ரெண்டுன்னா என்ன சொல்ல, ரொம்ப நாள்லாம் எனக்கு தெரியாது. ஒரு லைக் ஒரு பாட்லக்லேயோ எதுலயோ மீட் பண்ணோம்னு நெனைக்கிறேன். ஆமா பாட்லக்ல மீட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து நான் நம்பர் சேவ் பண்ணனால நான் போட்ட ஸ்டேட்டஸ்ல அவங்க கேட்டுட்டு, அவங்களுமே எனக்கு சொன்னாங்க. ஒரு பர்த்டே ஃபங்ஷன்ல பார்க்கையில, "நீங்க நல்லா பேசுறீங்கங்க. நீங்க பேசுறத நான் கேட்டுருக்கேன்." அப்படின்னு எனக்கு, "ஓ! இவங்க கேட்குறாங்களா?" அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா, என்னோட பாட்காஸ்ட் எபிசோட்லாம் நான் பப்ளிஷ் பண்ணோன்னே, எத்தன பேர் கேட்குறாங்கன்றத நான் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். லைக் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் கூட ஒண்ணு வரும். நான் போடுற வீடியோவுக்கு மொத்தமா 4 பேரு தான் லைக் பண்றான். 1 வந்து நானே லைக் பண்ணிருவேன். 2 என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த 4வது ஒரு ஆள் யாருன்னு அவன் இதான் எனக்கு தெரில. மகராசா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அந்த கதை தான் என்னோடது. 4 பேர் கேட்குறாங்க. 1 நாமளே ஒரு தடவ நல்லா இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இன்னும் 2 என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்பாங்க. என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. அந்த 4வது நீங்க தானா? அப்படின்ற மாரி தான் எனக்கு அவங்க எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அந்த காமெடி தான் எனக்கு மைண்ட்ல வந்தது. ஸோ இந்த மாரி தான் எனக்கு இருந்தது. யாரு கேட்குறாங்க? என்ன? இத வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிட்டே இருந்தேன். அதையே தான் என் மைண்ட்ல போயிட்டே இருந்தது. ஸோ அ இத வந்து என் ஹஸ்பண்ட்ட சொன்னப்போ, அதான் எனக்கு என் வாழ்வின் வழிகாட்டியே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நீ பேசுறப்போ உனக்கு ஹாப்பியா தானே இருக்கு. நீ ஒரு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு எபிசோட் பேசுறேன்னா, உனக்கு அது ஹாப்பியா தானே இருக்கு. அந்த நாள் உனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. உன் சந்தோஷத்துக்காக நீ பேசு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வேலை நீ பண்ற.
அத நீ பண்ணு. ஏன் எத்தன பேர் கேட்குறாங்க? எத்தன பேர் பார்க்குறாங்க? இதையே நீ அதுவே ஏன் உன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு? நீ இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஒரு 1 மாசம் தானே கன்சிஸ்டன்ட்டா ஒழுங்காலாம் போட்டுருக்க. அதுக்குள்ள உனக்கு ஓஹோஹோன்னு எல்லாம் வந்துரணும்னு ஏன் எதிர்பார்க்குற? நீ ஏன் அதையே பார்க்குறன்னோனே, அகெயின் ப்ராசஸ பாரு. அந்த ரிசல்ட்ட பார்க்காத. கன்சிஸ்டன்ட்டா இருன்றது தான் அவங்க அகெயின் சொன்னாங்க. ஸோ நானும் ஓகே. அதே மாரி தான் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது தாண்டி, சில விஷயங்கள்லாம் என்ன பேசலான்னு யோசிச்சு, அ எழுதி வச்சு, அந்த மாரிலாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சு, அந்த மாரிலாம் பேசினேன். லைக் அதான் வந்து தேவரல நாட்டம் அந்த எபிசோட்லாம் நான் அப்படிதான் பேசினேன். அ அந்த பாட்ட கேட்டு, அது என்ன மறுபடியும் புக்க போய் ரெஃபர் பண்ணி, புக்க படிச்சு, அது எல்லாத்தையும் எழுதி வச்சு, எதெல்லாம் எனக்கு பிடிச்சதோ அதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஆசையா சொன்னேன். அது வந்து எல்லாரும் கேட்டுறணும், எல்லாரும் பயனடைஞ்சிரணும் அப்படிலாம் நான் பண்ணல. பட் நான் ரொம்ப ஆசையா பண்ணேன். அதே மாரி எனக்கு வந்து இது ஒரு ஒர்க் மாரி ஆயிருச்சு. எப்படி நான் வந்து ஒரு ஜாப் போயிட்டுருந்தப்போ, ஓகே எனக்கு 9 to 5 எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. இந்த மாதிரி நான் வீக்லி 5 டேஸ் எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. அந்த மாரி ஒரு ஷெட்யூல்குள்ள நான் போனேனோ, அதே மாரி எனக்கு வந்து ஒரு டியூஸ்டேக்கும், ஒரு ஃப்ரைடேக்கும் எனக்கு எபிசோட் ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் வீக்குக்கு எனக்கு இன்னைக்கு நான் 2 பேசி வச்சிருந்தேன்னா தான் எனக்கு அந்த அந்த வீக்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த அளவுக்கு யாரும் என்னைய வந்து கேட்கலாம் இல்ல. எங்க உங்க டியூஸ்டே எபிசோட காணோம்? எங்க உங்க ஃப்ரைடே எபிசோட காணோம்? அப்படிலாம் யாரும் என்னைய வந்து கேட்கலாம் இல்ல. பட் எனக்கு அது வந்து ஒரு கமிட்மெண்ட் அதுக்குள்ள நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு என்னோட டைம் குடுக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் என்னோட எஃபோர்ட்லாம் போட ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் நான் ரிசல்ட்ட பார்க்கறத கொஞ்சம் மறந்துட்டேன். பட் பார்ப்பேன். ரொம்ப பார்க்காம ஓகே யார் கேட்குறாங்க, கேட்கல, எத்தன பேர் கேட்டாங்க, இவங்க கேட்டாங்களா, அவங்க அந்த மாரிலாம் யோசிக்காம நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஸோ இப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து கேட்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ வந்து கேட்டுட்டு, இந்த மாரி எனக்கு Spotifyலாம் நான் இன்ஸ்டால் பண்ணதே இல்ல. சரி நீயும் சும்மா ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருக்கியே, அதனால நம்ம டவுன்லோட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப நல்லா பேசியிருந்த அப்படின்னு அவ சொன்னா. அவளோட ஸ்டேட்டஸ்ல அவ வச்சா. நான் என் ஹஸ்பண்ட தான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். என்னோடது நீங்க ப்ரமோட் பண்ணி குடுங்க. எனக்கு ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்படின்னா. அப்படி வச்சாலாம் யாரும் வரமாட்டாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் சும்மா சும்மா கேட்டுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாரி இருக்கப்போ, நான் கேட்காமலே, நான் சொல்லாமலே என் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில வச்சா. எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம ஃப்ரெண்டுன்றதுக்காக எல்லாரும்லாம் கேட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுச்சு, அவங்களுக்கு பிடிச்சதுனா தான் கேட்பாங்க அப்படின்றதும் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அண்ட் அவ பேரு வந்து ராஜி. ஸோ அவ எப்பயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. அண்ட் லைக் அவங்க வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்டு. அவளே வந்து நான் போட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு தான், ஓகே இது என்னத்தையோ வச்சுக்கிட்டே இருக்கே, நம்ம என்ன என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஓகே நம்ம வச்சோன்றதுக்காக எல்லோரும் பார்க்க முடியாதுல்ல, நம்மளே அப்படி பண்ண மாட்டோம்ல. ஸோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னா உடனே போய் போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னுலாம் பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம அதை கேட்க ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம்ல. ஸோ சேம் திங் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கப்போ, ஆ எனக்கு என்ன யாருன்னு தெரியாத ஒரு பெர்சன் வந்து எனக்கு பிங் பண்ணாங்க. நீங்க அந்த தேவராளன் ஆட்டம் எபிசோட் பேசியிருந்தீங்கல்ல, அது வந்து நல்லா இருந்தது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்து நான் பொன்னியின் செல்வன் புக்கு படிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு பிங் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில. எனக்குன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் எனக்கு என்ன முகம் தெரிஞ்சவங்க தான் என்ட்ட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி ஒருத்தவங்க அவங்க சொல்லையில எனக்கு அதுவும் நான் வந்து என்ன ரொம்ப பிடிச்சி ரசித்து படித்த ஒரு புக்கு. அதை வந்து இன்னொருத்தவங்க அட்லீஸ்ட் ஒன் பர்சன் நான் படிக்கிறதுக்கு நான் ரீசனாக இருந்திருக்கேன். ஒரு சின்ன ரீசனாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் எனக்கு லைக் இது ஒரு நாள் நடந்தது. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சம் டேஸ் கழிச்சு இன்னொருத்தவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீச்சர்ஸ் பற்றி ஒரு ஆசிரியர்கள் பற்றின எபிசோட்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே இன்னொரு எபிசோடும் கேட்டுட்டு இதுவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸு ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க. லைக் எனக்கு என்ன யாருன்னு தெரியாதவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இப்போ வந்து அந்த ப்ளேயை வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை ப்ளேஸ் ஆகிருக்கு இதெல்லாம் நான் பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா. கரண்ட்லி வந்து 500 ப்ளே மொத்தமாக ஓவராலாக 500 தடவை கேட்கப்பட்டிருக்கு. 80 பேர் கேட்டிருக்காங்க இந்த லாஸ்ட் 1 வீக்கில். ஐ மீன் 80 டிவைஸில் வந்து அது கேட்டிருக்கு. இதை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்படின்றது எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே ஒரு
சக்ஸஸ்ஃபுல்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான். எனக்கு செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம் இது. ஸோ கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் லைக் எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதான் கரெக்டான வார்த்தைன்னு சொல்லலாம். ஸோ இதே தான். நான் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் அந்த பாட்காஸ்ட்டில் கொடுக்கணும். என்னால் என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்டை நான் போட்டுகிட்டே வந்தேன். அண்ட் அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான். ஸோ ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் இதுதான் ரிசல்ட்டு, ஒரு நாளைக்கு என்னை வந்து 30 பேர் கேட்கணும், அதுக்கு நான் என்ன பேசணும் அப்படி யோசிக்காமல் எனக்கு பிடிச்சது, எனக்கு தோணுனது, எனக்கு எது சரின்னு படுது இதெல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். அண்ட் அதை நான் பிடிச்சி விரும்பி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதோட பை ப்ராடக்டாக தான் இப்போது இத்தனை பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ குட் கோயிங். இது வந்து செகண்ட் இன்சிடென்ட். ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே நான் வந்து இந்த ப்ராசஸை விரும்பி பண்ணேன். அண்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். இது 2த்துக்குமே நான் ரிசல்ட்டு, கோலு அதை வந்து யோசிக்காமல் நான் போக ஆரம்பித்தப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பை ப்ராடக்டாக அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிது. அண்டு இது வந்து என்னோடய லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ ஓகே, நம்ம இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணுறோன்னா அது நல்லா தானே போகுது. இதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் ஏன் இதே மாதிரி பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஏன் இதே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஒரு ஹெல்த் விஷயமாகட்டும், ஒரு பர்சனலான விஷயமாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம அதை தொடர்ந்து எப்பயுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கிச்சன்லாம் நீட் பண்ணுவேன், நல்லா க்ளீனாக எல்லாம் வைப்பேன். ஆனால் அதை அதே மாதிரி வச்சுக்கவே மாட்டேன். மறுபடியும் ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் க்ளீன் பண்ணுவேன். குப்பையாக ஆக்கி வச்சுருப்பேன், மறுபடியும் க்ளீன் பண்ணுவேன். இதெல்லாம் தான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி. இதையும் நம்ம ஏன் இந்த மெத்தடையே நம்ம அதுக்கும் ஏன் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி அண்டு நீங்கள் ப்ராசஸ் தான் முக்கியம் அப்படின்றது எப்பயுமே யாரோ சொல்கிறப்ப நமக்கு அது பெருசாக தெரியாது தான். பட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அதோடைய ரிசல்ட் தெரியும். லைக் அந்த ரிசல்ட்டை நோக்கி இல்லாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட மாற்றம், அதனால வந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ப ஆரம்பிப்போம். இதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மெயினான ரீசன் வந்து என் ஹஸ்பண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா என் ஹஸ்பண்ட்க்கு தான் நான் சொல்லணும். நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் பாட்காஸ்ட் மூலிமா ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ என் லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து நான் ஒரு பெட்டர் பர்சனாக மாறி இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன் அப்படின்னு நான் நினைக்கிறதே வந்து ஐ திங்க் என்னோடய ஹஸ்பண்டால் தான். ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்காக நான் யோசிக்கிறேனோ இல்லையோ அவங்க யோசிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க சொன்ன தாரக மந்திரம் தான் இந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அண்ட் ப்ராசஸ் தான் முக்கியம். அண்ட் அவங்க வந்து அதை வந்து தோனி சொன்னார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன சொல்ல, எனக்கு வந்து அவங்க தான் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னனால தான் நான் ஓகே சொல்கிறாங்கல்ல இத்தனை தடவை கூடயே இருந்து, அதனால் செஞ்சு தான் பார்ப்போமேன்ற மாதிரி தான் நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய பாட்காஸ்ட்டை எனக்கு கேட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக்லாம் சொன்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லிசனர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ப்ராசஸ் முக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு எப்போயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் தான் கொடுக்கும். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.